நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த கிராமத்துலேருந்து தான் பில்லி சூனியம் இந்த உலகத்துக்கே பரவிச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அசாம்ல இருக்கிற குவாகத்தி சிட்டியில இருக்கிற இந்த கிராமத்து பேர் மயாங். மயாங்குன்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதம்ல மாயைன்னு அர்த்தம்னும், ஒரு சிலர் மயாங்குன்ற வார்த்தை இந்த கிராமத்துல வாழ்ற டிமாசான்ற பழங்குடி மக்கள் மொழியில யானைன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. இந்த கிராமத்துல மனுஷங்க எல்லாம் காத்துல மறைஞ்சு போறது, மிருகமா மாறுறது, பேய் பிசாசுக்கெல்லாம் அடக்குறதுன்னு நிறைய அமானுஷங்கள் நிறைஞ்ச கிராமம்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற மக்கள் அவங்க உடம்பு வலி சரியாகிறதுக்கு, திருடர்களை பிடிக்கிறதுக்கு மந்திரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் முதுகுல களிமண்ணை போட்டு மந்திரத்தை சொல்றாங்க. இந்த மந்திரத்தை சொன்னதும் இவருக்கு இருந்த நோய் போயிரும்னு சொல்றாங்க. இந்த கிராமத்து மக்கள் நிறைய பேர் விவசாயினும், விவசாயத்து கூட இந்த பில்லி சுனியத்தையும் செய்யறாங்க. அவங்க பில்லி சுனியம் பண்றது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைகளுக்கும் பில்லி சுனியம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பில்லி சுனியத்தை தலைமுறை தலைமுறையாவும் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, மகாபாரத காலத்திலேயே இந்த கிராமத்தை பத்தி சொன்னதாகவும் சொல்றாங்க. மகாபாரதத்துல கடோத்கஜன் போருக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய மந்திர சக்திகளை இந்த கிராமத்துல இருந்து கத்துக்கிட்டதா சொல்றாங்க. 1337 முகமது ஷான்ற மன்னர் 1,00,000 குதிரைப்படைகளை அனுப்பி இந்த மயோங் கிராமம் இருக்கிற ஆஹோம் ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த குதிரைப்படை வீரர்கள் இந்த மயாங் காட்டுக்குள்ள மர்மமான முறையில இறந்து கடந்ததா சொல்றாங்க. இந்த பில்லி சூனிய கிராமத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.